கொஞ்ச நாட்களாவே சோசியல் மீடியா ஃபுல்லா மியூசிக் டைரக்டரும் ஆக்டருமான ஜிவி பிரகாஷ் அவர்கள் தன்னோட மனைவியும் சிங்கருமான சைந்தவிய டிவோர்ஸ் பண்ண போறாரு. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கின்ற மாதிரியான தகவல்கள் வைரலா பேசப்பட்டுக்கிட்டு வந்துச்சு. இந்த ஒரு விஷயம் பலருக்கும் அதிர்ச்சி கொடுக்கிற விதமா இருந்தாலும் இது சம்பந்தப்பட்ட நியூஸ் அபிஷியலா வரலன்றதால இது சும்மா காசிப் மாதிரி போயிரும்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு வந்தாங்க. பட் ரீசெண்டா ஜிவி பிரகாஷ் இந்த தகவல்களை கன்ஃபார்ம் பண்ற வகையில தன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல அபிஷியலா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இந்த அறிக்கையில அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, பலவிதமான யோசனைகளுக்கு அப்புறம் தான் நானும் சைந்தவியும் 11 வருஷ திருமண வாழ்க்கையில இருந்து பிரிய முடிவு பண்ணிருக்கோம். சொல்லப்போனா எங்களுடைய மன அமைதிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் தான் மியூச்சுவலா பேசி 2 பேர் சம்மதத்தோட இந்த ஒரு முடிவை நாங்க எடுத்திருக்கோம். சோ இந்த ஒரு நேரத்துல எங்களுடைய இந்த தனிப்பட்ட முடிவை புரிஞ்சுக்கிட்டு மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாம் இந்த முடிவுக்கு மரியாதை கொடுத்தாலே போதும்னு கேட்டுக்கிறேன். சினிமா ஃபீல்டுல தனித்தனியா வளர்ந்து வரக்கூடிய எங்களுக்கு இந்த ஒரு முடிவு சிறந்த முடிவா இருக்கும்னு நம்புறோம். இந்த கஷ்டமான காலகட்டத்துல உங்களுடைய புரிதலும் ஆதரவும் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், நன்றின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் லவ் மேரேஜ் தான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா ஸ்கூல் டேஸ்ல ஃப்ரெண்ட் ஆரம்பிச்ச இவங்களுடைய உறவு ஒரு நிலையில லவ்வா மாறி 2013ல ரொம்ப பிரம்மாண்டமான முறையில சென்னையில கல்யாணம் பண்ணிருந்தாங்க. இதை தொடர்ந்து கடந்த 2020ல இவங்களுக்கு அன்மின்ற ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. இந்த குழந்தைக்கு இப்ப 4 வயசு கிட்ட ஆகுது. இந்த நிலையில 11 வருஷ திருமண வாழ்க்கையை இவங்க முடிச்சிருக்கிறது பலரையும் அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் ஆழ்த்திருக்கு. சோ இவருடைய இந்த ஒரு முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.